ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கர மொறு மொறுன்னு ஒரு ஸ்வீட்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி குழலப்பம். இது சீராவும் கொடுப்பாங்க, ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க பார்க்கலாம் அதை எப்படி செய்கிறதுங்கிறத. அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு ஹைப்பும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு 1 கப்பு தேங்காய் துருவல் எடுத்து 2 கப்பு தேங்காய் பால் இதில் எடுக்கணும். பாருங்கள், இப்போ மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம 2 கப்பு பால் கட்டாயம் வேணும் இதுக்கு. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அதை ஒரு வடிகட்டியில் வடிச்சுக்கலாம். நீங்கள் பச்சரிசி மாவு எந்த மாவுனாலும் சரி, கடையில் வாங்கினதுனாலும் சரி, வீட்டில் அரைச்சதுனாலும் சரி, நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு வடிகட்டியில் புளிஞ்சு விட்டோம்னா பால் வந்துடும். திருப்பி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி திருப்பி நம்ம அரைச்சிக்கிற போகிறோம். பாருங்கள், இப்போ இதையும் நம்ம அரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த குழலப்பம் நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும், அதே டயத்தில் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பால் அரைச்சிட்டு வந்துட்டோம். அதை பாருங்கள், நம்ம வடிகட்டினதை இப்போ அளந்து பார்த்துக்கலாம். 2 கப்பு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 2 கப்பு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த தேங்காய் பாலை அதோட சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். லைட்டாக போட்டு அடுப்பை பற்ற வச்சு நம்ம கிளறி கொடுத்துக்குருவோம். ஒரு மீடியம் சைஸில் இருக்கட்டும். இப்போ நல்லா பால் சுட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த மாவை எடுத்து அதில் போட்டு நல்லா கிளறி கொடுப்போம். பாருங்கள், நல்லா வேகட்டும். அடுப்பு மிதமான சூட்லேயே நம்ம வச்சுக்கிருவோம், கையில் வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா மாவு கெட்டி சேர்ந்துடும். இந்த மாதிரி கைவிடாமல் கிளறி விட்டுக்கிருவோம். பாருங்கள், அப்போத்தே நம்ம இந்த பச்சரிசி மாவை இந்த மாதிரி செஞ்சோம்னாத்தே அந்த குழலப்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம தேய்க்கிறதுக்கும் நல்லா வரும் இந்த பச்சரிசி மாவு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம சுருளை வதக்கிடுவோம். நல்லா கெட்டியாக வதக்கிடுவோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு, பார்த்துக்கிட்டே வாங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இதோட என்னென்ன சேர்க்க போகிறோம்னு அப்போத்தையும் தெரியும். இப்போ வதக்கியாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருவோம். சூடு ஆறட்டும். ஆறின பின்னாடி நம்ம கையால் பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சூடு இருக்கத்தான் செய்யுது, பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். பாருங்கள், டைட்டாக பிசைஞ்சுக்கிடுவோம். ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு இருக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இது கூட 2 ஸ்பூன் எள்ளு சேர்க்குறேன். எள்ளு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தாலும் சரி, கருப்பு எள்ளு இருந்தாலும் சரி, நம்ம ஒவ்வொரு குழலப்பம் சாப்பிடையிலையும் இந்த எள்ளு வாடை அடிக்கும்போது சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது கூட ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் தனியாக ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். ஏன்னா முட்டை கெட்டு போயிருக்கும் இல்லையா, அதனால் நம்ம எப்பயுமே இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நான் எடுத்துருக்கிற 1 கப்புக்கு சும்மா இதில் பாதி முட்டை சேர்த்தா போதுமானதுங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாதி முட்டை சேர்த்து விட்டுட்டு நம்ம அதையுமே நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ எதுக்கு முட்டை சேர்க்குறதுனா நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு தேங்க, அதுக்குத்தான் முட்டை சேர்க்குறது. அதே டயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இந்த மாவை 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒரு பாதியை இப்போ செய்ய போகிறோம், ஒரு பாதி இருக்கட்டும். ஏன்னா இது சட்டுன்னு காஞ்சி போயிடும், மூடி போட்டுருவோம். இப்போ பாருங்கள், இந்த மாவை எடுத்துட்டு நம்ம அதை நல்லா கையால் உருட்டி விட்டுக்கலாம், பிசைஞ்சுக்கலாம். இதிலேருந்து கொஞ்சமாக சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கிறணும். ஃபஸ்ட்டு ஒரே அளவாக நம்ம செய்யணும் இல்லையா,
குழலப்பம் ஒன்று பெருசு ஒன்று சிறுசுமாக செஞ்சால் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். உருட்டி வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் கப் எடுத்திருக்கேங்க. அது மேலே ஒரு ஈர துணியை போட்டு நம்ம இந்த உருட்டின மாவை கோழி குண்டு மாதிரி இருக்கு இல்லையா, அதை அந்த மாதிரி கையில் வச்சு தட்டிக்கிட்டோம்னா அது ஒரே அளவாக இருக்கணும். அதுக்குத்தான் நான் இந்த பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரே அளவாக நம்ம செய்யலாம். இப்போ இந்த மாவு 2 பக்கத்து எண்டையும் இந்த மாதிரி ஒட்டி விட்டுறலாம். ஒட்டி விட்டுட்டு ஒரு உருட்டினீங்கன்னா அது அழகாக ஒட்டிக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பொறுமையாக செய்யணுங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இந்த குழலப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சுக்கலாம். ரொம்ப மொத்தமாக போடாதீங்க. பெரிய கடாயினால் நீங்கள் மொத்தமாக போட்டு கூட பாதி பாதியாக செய்யலாம். நான் 6 ஆறாத்தேங்க போட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அப்பைக்கப்போ திருப்பி விட்டுக்கிறணும். ஏன்னா 2ஐயும் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடம்லாம் நமக்கு வேகாமல் போகக்கூடாது. அதனால இப்படி பிரட்டி விட்டுக்கிறணும். இந்த அப்பம் ராம்நாடு, கீழக்கரை, இங்கிட்டு தஞ்சாவூர் சைடு எல்லா ஊர்லேயும் சீராக கொடுப்பாங்க இந்த குழலப்பம். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு இந்த ஃபேமஸாக இருக்கும். அதே டயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட்டும் சேர்க்குறதுனால உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். ரொம்பையும் கருக விட்டுறக்கூடாது, டேஸ்ட்டு மாறிடும். அந்த முனையில் மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி நம்ம மீதம் உள்ளதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நல்லா சீக்கிரம் வெந்துருங்க. ஆனால் வேகும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிரட்டி விடணும். அந்த மொத்தமாக இருக்கிற சைடு அப்புறம் வேகாமல் வதக்குன்னு இருக்கும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வறுத்தெடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் ஒரு 1/2 கப்பு சர்க்கரை போடுறேன். அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப வேண்டாம். அதே டயத்தில் நான் பாகும் காய்ச்ச போகிறது இல்லைங்க. ஒரு கம்பி பதம் இருந்தால் போதும். ரொம்ப நம்ம காய்ச்ச வேண்டாம். ஒரு கம்பி பதம் பாருங்கள், இந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த குழலப்பத்தை திருப்பி நம்ம பிரட்டி விட்டு திருப்பி ஊற்றணும். நான் அடுப்பில் இருந்து சட்டி எடுக்கிறதுக்கு 1 நிமிஷம் ஆயிடுச்சு அந்த சக்கரை பாகில். பாருங்கள், அதனால் இந்த குழலப்பம் காஞ்ச பின்னாடியும் அந்த சக்கரை பாகு அப்படியே அழகாக வெள்ளை கலரில் தெரியும். அது குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த காலம் சீனி மிட்டாய் மாதிரி இருக்குது பாருங்களேன் பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட ஃபேமஸான சீர்பலகாரம் குழலப்பம் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.